மயில்வாகத்தில் இருந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, பட்டினத்தார் திருவடிகளே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும். புதுக்கோட்டை புதுக்கோட்டை அன்று புதுக்கோட்டை வாங்க. தாப்பனம் பிள்ளை யாரப்பா? இது யாரு பையன்? வேற யாரெல்லாம் வந்திருக்கா? கால் வந்துட்டு வாங்க. ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா, நூஞ்சம் கால் வந்துட்டு வா, நிறைஞ்சு இன்பம் தந்தவனா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி உங்களையெல்லாம் காக்குகிற ஒரு தெய்வம். உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி அந்த பகுதியில் என் தங்கை காரியும் ஆரியும் குடிகொண்டு இருக்கின்ற எல்லை உங்களுடைய பகுதி. இப்போ 3.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் மன நஷ்டமும் வேதனையும் நடக்கு. மைக்க கொஞ்சம் தள்ளி. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள மனைவியுடைய மனநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைகளுக்கெல்லாம் ஒரு காரணம், முன்னால் ஒரு பகைவன் இருந்தானே, அந்த பகைவன் மூலமாக மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் உங்கள் அடிப்படையான உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. போதும் போதும், நோக்காத நோக்காத. அப்படி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். நடந்திருக்கு. எங்க போய் நடந்துச்சு? உன் ஊரெல்லாம், உன்னுடைய வீட்டெல்லாம் தாண்டி கிழக்கு நோக்கி போனேன். இடது பக்கத்தில் ஊர் எல்லையில் ஒரு பாலமும் ஓடையும் ஓடுது. ஓடுதாடா? அந்த ஓடையை கடைசியில் போய் பார்த்தா ஒரு குளத்தில் போய் முட்டுது. அந்த குளத்து எல்லையில் அந்த காலத்தில் செத்தவங்களை கொஞ்சம் எரிச்சுடுவாங்க. உண்மையா பையா? அந்த பகுதியிலிருந்து மண் எடுத்து வந்து மாந்திரிகம் சம்பந்தமான குழப்பங்களை செஞ்சு உன் எல்லைக்குள்ள போட்டிருக்காங்க. அதனால இப்போ உனக்கு தொழிலும் கொஞ்சம் மன நஷ்டம், உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிப்பு, இப்போ வீட்டுக்குள்ள கொஞ்சம் பண கஷ்டம், இந்த மாதிரி நிலைகளெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையானது ஆகும். இப்போ நான் ஏற்கனவே கருப்பசாமி ஒரு வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணேன். அதில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆனால் இதுக்கு அடுத்து உள்ளதுலையாவது எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி இல்லை. பாலக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கா? அப்படியா? 1ஆம் நம்பர் பஸ் போதா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து? பஸ்ஸில் போடுறதுக்கு பாஸ்போர்ட்லாம் எங்கே அடிப்பாங்க? அந்த பஸ் அந்த ரூட்டில் போகும்னு நினைக்கேன். அதான் அந்த அட்ரஸை காட்டுச்சு. பாஸ்போர்ட் எடுத்திருக்கியாடா? எடுக்கலை. எடுக்கணும்னு ஆசை இருக்காடா? எடுத்து வச்சுக்காடா தம்பி. ஏன்னா உங்கள் அப்பனுடைய எண்ணம் இந்தியாவில் என் பிள்ளைய அதிகாரி ஆக்கணும் கவர்மெண்ட்டில் அப்படின்னு எண்ணம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதிகாரி ஆயிடுவாரான்னு கேட்டேன். நீ அதிகாரியும் ஆகுவ, வெளிநாட்டில் போய் பணம் சம்பாத்தியமும் பண்ணிட்டு வருவேன். இந்த 2 பணியும் உனக்கு நடக்கும். பாஸ்போர்ட்டும் எடுத்து வச்சுக்கோ. பாஸ்போர்ட் ஆபீஸ்லேயே உனக்கு ஒரு பணி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. புரியுதா? அந்த டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. இப்போ நீ எழுதிருக்கக்கூடிய எக்ஸாமில் உன்னை வெற்றியாக்கி வேலை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஐயா, இன்னும் நாங்க ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள இருக்கோம். எங்க பணம் ஒரு இடத்துல கிடக்காடா?
அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். பண்ணி தந்துடுறேன். வேற என்னப்பா வேணும்? இப்போ நான் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன். பணத்தை வாங்கிச்சு வேலையை நான் போட்டேன். மாத சம்பளம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அன்னதான தர்ம கட்டளைக்கு வாங்கிக்கோ. நல்லாரு, ஆனந்தமாரு, ஓடிப்போ. மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டு போயிடணும். உங்க இருந்து பசேர் விட மாட்டேன். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிலாம் வாங்க. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நீங்க அங்க போய் ஏன் இருந்தீங்க? யார்கிட்ட? யாருமா? என்னது? எல்லாருமே ரொம்ப தூரத்து தான் வந்திருக்கிய. கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரும் இருக்கீங்களா? வாப்பா. யாரு கால் வந்துட்டாங்க. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? கொஞ்சம் பின்னதில் இருக்காங்க செல்வ மக்களே. ரெண்டி உட்கார்ற. யாருமா அது? கட்டாயப்படுத்துறீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டான் சங்கீத வீணை ஏதுக்கம்மா. நிர்வாகத்தில் உள்ள அண்ணமார் கோயிலுக்குள்ள வாங்க. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள விநாயகரும் அன்னை பராசக்தி சிவனும் இருக்கிறாங்க. என்னப்பா இருக்காங்களா? ஆமா, 2.25 ஆண்டுகள் கல்யாண விஷயமாக முயற்சி செய்து ஒரு பிள்ளை அந்த கல்யாணத்துக்கு மனசார உனக்கு பதில் சொல்லாத ஒரு குறை இருக்கா? அந்த பிள்ளையுடைய மனசுக்குள்ள அப்படி என்ன சாமி இருக்கு? அந்த வார்த்தையை சொல்லுத. அதுக்கு என்ன காரணம்? நாங்க நினைச்ச கல்யாணத்தை அவ ஏற்றுக்கிடுவாளா அல்லது வேற எதுவும் குழப்பம் இருக்குமான்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. உட்காரலாம். ஏன் யோசித்து உட்காருதிய? அந்த பிள்ளையினுடைய மனத்தை நான் கல்யாணத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன். பொம்பளை பிள்ளைய தரனா? ஆம்பளை பையனை பற்றி அவனுக்கு கொஞ்சம் தொழிலை பற்றிய ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்கு. அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாச்சுன்னா அவன் கொஞ்சம் சந்தோஷமாயிருவான். அதுக்கு தமிழ்நாடு உதவி செய்யுமா பாண்டிச்சேரி உதவி செய்யுமாங்கிறத தெரியாமல் குழப்பிக்கிட்டு அலையுதியா நீ? உண்மையா இல்லையா? வேலையை வாங்கி தந்துடுறேன், அவனை வாழ வச்சிருந்தேன். இதற்கு இடையில டேய் பைய பேசியா போன? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளைக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமோங்கிற ஒரு பயமும் ஒரு குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையாடா? அதுல ஆபத்து இல்லாம காப்பாற்றி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. நீ நிறைய விவரமா கேட்கணும்னு நினைக்க, விவரமா சொன்னா சபையில சொல்ல முடியாது. இருந்து என்னை பார்த்துட்டு போ, வெற்றி அடைவாய். நல்லாரு மகனே. பாண்டிச்சேரியில் வேலை சம்பந்தமாக கேட்டு யாரடா? என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வாடா, கால் வந்துட்டு வா. ஏக்கா உட்காருக்கா. சரக்கு இருக்கா? கூப்பிடுறேன். இது யாரு? உன் மகன். சரக்கு மூலதான் வேலையை நான் கொடுக்கேன். கொண்டாங்க. அமெரிக்காவில இருந்து டொயோட்டா. இன்னொரு புள்ள சரக்கு சேட்டா வந்தா அவனை நல்லா இருக்குங்க. எங்களை எல்லாரும் நல்லா இவ்வளவுதானா? ஒரு சரக்கு காணாலாக்கா. பாண்டிச்சேரியில் விலை குறை தானே, வாங்கி தரணும் தானே. சரி பிறகு பேசுவோம். உட்காரு. கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு கம்பெனியை பார்த்த 70,000 75,000 சம்பளத்தில் தான் கிடைக்கி. என்னடா அது உனக்கு முடியாதுன்னு சொல்லுத. அந்த சம்பளம் உனக்கு காணாது. என்னப்பா அதனால அதையே போட்டுருவோமா அல்லது வேற இதோட கூடுதல் கம்பெனி உள்ளது வேணுமா? கூடுதலாம் ஒரு 85 ரூபா கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்கு, அதை போட்டுருவோமா? கால் வந்துட்டோம். கம்ப்யூட்டரில் பார்த்தா இவன் செலக்ஷன் அடிக்க தெரியல இன்னும் பயலுக்கு.
ஏய் கம்ப்யூட்டரில் பார்த்தனா இன்னும் செலக்ஷன் அடிக்கலையே, நீ ஓகே சொல்லலையே, ஓகேன்னு அடிச்சிருக்கேல, ஓகேன்னு அடிச்சிருக்கியா? அந்த கம்பெனிக்கு நான் வாரம்னு சொல்லிட்டியா? என்னடா பிள்ளை காலைல வந்துட்டு வாடா. உன் கம்பெனி நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. இப்போ போட்டிருக்க கம்பெனி இதே சமயத்தில் இந்தியாவில் இன்னும் 3 இடங்கள்ல அவன் வந்து கனெக்டர் வச்சுருக்கான். சரிண்ணாடா? அதனால் இதுலேயே ஒன்று போட்டுருவோம், அலைய விடாமல் ஆக்கிடுவோம். வெளிநாட்டுக்கு கூப்பிட்றேன், இங்கேயே வேலை பார்க்கியா? வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தனா உனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், இங்கே இருந்தனா 85,000 சம்பளம். ரிமோட்டிங் பார்க்கியா, அங்கே போய் பார்க்கியா? எழுதுகிற சென்டர்லேருந்து 650 கிலோமீட்டர் ஃப்ளைட்டில் போகணும். போயிருவியா? கால் வந்துட்டு வா, போட்டுருவோம் வேலையை, அசத்திடுவோம். கவலைப்படாத, பக்கவாதம். மாத சம்பளம் கோயில் அன்னதானத்துக்கு தந்துருவியா? தர்மமா தந்துருவிய? இந்த அந்த தர்மம் தலை காக்கும். வாழு, நல்லா இருந்தா மகனே. வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பொட்டச்சி சரியில்லை, பின்னால பேசுவோம், ரகசியமா பேசுவோம், இருந்துக்கா. ஏன்னா அதுவும் நீ காலில் வந்துட்டு வா. வாய் பேசாத, நீ பேசணுமா நான் பேசணுமா? ஏன் நான் பேசுறது தானே கேட்க வந்திருக்கிய, இல்லை நீங்க பேசுறது நான் கேட்கறதுக்கு வந்திருக்கா? பேவுல சதவடா பக்கத்தில் வாங்க. அப்புறம் இன்னொரு பிள்ளைய பார்த்தேன். என்ன அவனுக்கு சரக்கு விலையெல்லாம் நல்லா தெரியுமா? இல்லை சரக்கு விலையெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியும்? டெய்லி குடிக்கவில்லை, அதனால தெரியும். அவனை கொஞ்சம் திருத்தணும். என்ன ஒருத்திக்கு பின்னால போய்கிட்டு இருக்கான், அதை கொஞ்சம் கட் பண்ணணும். என்ன அடிக்கடி ஆரோவில் வர போறான். எங்க வர போறான்? ஆரோவில் எங்க இருக்கு? அது ஒரு சுற்றுலா தலம்னு நினைக்கேன். அப்படி ஜல்லுன்னு சுத்துதானப்பே. அதனால அங்கிருந்து கொஞ்சம் இங்கே தள்ளிட்டு வந்துடுவோம். கவலைப்படாத. அவன் புத்தியை கொஞ்சம் மாரடிக்கணும். அவன் கொஞ்சம் சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு சுத்திட்டு வரான். வேலைக்கு அவனை போக வைப்போம். சென்னையிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும், அசத்திடுவோம். அவனை காப்பாற்றி தரேன், நீ தைரியமா இரு. கால் வந்துட்டு வா. என்னப்பா கேட்ட? யார் பிள்ளைக்கு? என் தலையில் என்ன வச்சிருக்க? இந்தா நீ நினைச்ச மாதிரி அந்த கல்யாணம் நடந்துடும். சந்தோஷமா இருங்க, வெற்றி அடைஞ்சிருக்க. உன் உடம்பு கொஞ்சம் ஒட்டி பார்த்தேன். இப்போதைக்கு இடுப்பு இந்த கிட்னி இருக்க இடத்த சைடு இருக்க, அந்த சைடுலேருந்து மேலேருந்து இந்த காது வர வலி இருக்கு. அது நரம்பு தவிரமான வேலை தானே தவிர வேற செய்வனை யாரும் வைக்கல. நீ பயந்துடாத. ஆயுர்வேதிக்கில் எண்ணெயை வாங்கி தேய்ச்சி ஒத்தனம் கொடுத்து மசாஜை போடு, சரியாயிருவேன். போ, நல்லாக்கிறோம்ப்பா. ஏன் கவலைப்படுற? போதும், தாய் பராசக்தி இன்னைக்கு உத்தரவிடுவதான். கால் வந்துட்டு வா. ஒரு ஆளுக்கு கதை சொல்லவா உட்காந்துருக்கேன்? நீ உள்ளியா? வாங்க அந்தால. என்னமோ ஒன்று சொல்ல மாட்டேங்க. இந்தா ஐஸ்வர்யமா இருங்க. வீடு இப்போதைக்கு மாற வேண்டாம், நல்லா இருங்க, வெற்றி ஆகிக்கா, நல்லா இருப்பா. அதே பாண்டிச்சேரி எல்லை. என்னப்பா வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? அந்த இடத்து பத்திரத்தை பத்தி கொஞ்சம் பேசுன்னு சொல்லுது சாமி. பக்கத்துல வா. இடத்து டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கா? டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கா? நல்ல ரிசர்ச் பண்ணீங்களா? யாருக்குள்ள இடம் அது? சரி, அந்த இடத்து பத்திரத்தை பத்தி இன்னொரு தரம் ஆராய்ச்சி பண்ணிக்காங்க. யாருடைய பாதகமும் இல்லாம காப்பாற்றி தரேன். அந்த எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமியுடைய பார்வை இருக்க. எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமியுடைய பார்வை இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. சரியா? அந்த இடத்துல வைகாசியில வீட்டை ஆரம்பிச்சிரு. பணமும் தரேன், வீட்டை விளக்கமா ஆக்கியும் தரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? அந்த வேலை உனக்கு வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் லாஸ்ட்ல உனக்கு வெற்றி ஆகும். சந்தோஷமா இரு மகனே. என்னம்மா?
அந்த ஆலமரத்தை வீடு கட்டாது அப்படி வீடு கட்டிட்டு அது அப்படியே இருக்குது. அதை ஃபுல் வச்சு சரி பண்ணணும். அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு வேற வழி கொண்டு வரேன். நான் சற்று பொறுமையா இருங்க. அடிச்சிருவோம். சென்னை வாங்க சென்னை. அப்படியே நில்லுங்க, அங்கேனே நில்லுங்க. நானே கூப்பிடுறேன், நீங்க அப்படி நின்னுக்காங்க. அப்படி நின்னுக்காங்க. நீ திருச்சினாலும் ஓடி வர, மதுரைனாலும் ஓடி வர, சென்னைனாலும் ஓடி வர. போராட்டு நீ திருச்சின்னு வந்தலாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வீடு வச்சுக்காங்க, நல்லா இருக்கும். உன் மாவட்டத்துக்கு ஒரு பொண்டாட்டி வைக்காம போனா பிரச்சனை இல்லை, வீடு வச்சுக்கிட்ட. யாப்ல வாய வச்சிருக்க நீ? கருமசாமிக்கு கருமசாமிக்கு கருமசாமி, நான் ஒரு தொழில் விஷயமா ஆரம்பிச்சு அதை வெற்றியாக்க முடியாம இருக்கிறேன். அதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா, என்ன தொழில் தான்? என்ன தொழில் தான் வச்சிருக்க? அது இப்போ ஒழுங்கா நடக்கா? காலில் வந்துட்டு வா. அதான் அது நடக்க முடியாம கிடக்க, அது என்னன்னு காட்டுவான். சென்னையில் எந்த இடம்? அது சென்னைக்குள்ள வருதா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ யாரு? நீங்க ரெண்டு வரும் பக்கத்தில் ஏன் தூரமா இருக்க? 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால வீடு இடம் சம்பந்தமான ஒரு குழப்பம் உங்க குடும்பத்தில் நடந்துச்சு. நடந்துச்சா? ஆமா. இப்போ அந்த தொழிலை போய் நான் பார்த்தேன். எதிர்பார்க்காமல் சில பேர்களால் இடைஞ்சல் நடந்து தொழில் இப்போ தடையா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தொழிலை நம்ம பார்க்கமா அல்லது இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா அதுக்கு பணமும் வேணும். அடுத்து நடந்தா சரியா இருக்குமா, கிரகங்கள் சரியா அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை போய் ஆராய்ந்து பார்த்தா இப்போ மத்தியமா தான் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு லாபம் கிடைக்காது, சில நாட்கள் நீங்க அமைதியா இருங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஆனா அது அப்படி இல்லை. நான் இருந்து அந்த தொழிலை நடத்தி தரேன். இப்ப இருக்க இடத்தையே நீ திறந்துக்கா, இன்னும் 1 வருஷத்துக்கு அதில் ஓட்டுவோம் நம்ம. அதுக்கு பிறகு உனக்கு வேற இடத்த நான் மாத்தி தரேன். சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனையை நான் தீர்த்து தரேன். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நிம்மதியாக இருந்துக்கா. இந்த பணம் வாங்கிட்டு போ. பக்கத்தில் வா. கருப்பசாமி, டாக்குமெண்ட் வேற யார்ட்டையும் வச்சிருக்கீங்களா? இந்தா மீட்டதுக்கு வழிவகுத்து தரேன், கையில் பணம் தரேன். நல்லா இருக்கு. வாப்பா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. தனி அதே சென்னை மாநகர். அப்படியா? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி வேதனைப்பட்டவன் யார்? கரெக்டா வரணும். மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி வருத்தப்பட்டது யார்? என்ன செய்து? கால் வந்துட்டாங்க. உங்க மனைவிக்கு என்ன செய்து? எங்க இருக்காங்க? என்ன செய்து அவங்களுக்கு? இது யார் இந்த அம்மா? நான் சென்னையில் மனைவி சென்னையில் இருக்கிறவளை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். உங்க அம்மா வீட்டம்மா இருக்கு. நீங்க கால் வந்துட்டோம், நீங்க அங்கே நிற்கலாம். இவங்களுக்கு தான். தூரத்தில் கால் விட்டு வரலாம். அமைதியா இருங்க. என்ன சத்தம்? என்னங்க சத்தம்? என்னடா சத்தம்? செலுத்துற போய் எங்க அடக்கம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பேர் என்னப்பா? அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்ற எல்லை உன்னுடைய இடம். வாஸ்தவமா? ஆனா உன்னுடைய மனைவியினுடைய அங்கத்தை நான் பார்க்கும் பொழுது
ஒவ்வொரு இடத்துலையும் புள்ளி புள்ளியாக விழுந்த மாதிரி பெபிள்ஸாக இருக்குது. இது சோரியாசிஸ் வகையை சார்ந்ததாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு மனவேதனையும் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? இதுக்காக சில ஆயின்மெண்ட்டுகளை வாங்கி தடவி பார்த்தா 15 நாள் சரியாகுது, 2ஆம் தரமும் தானாக வேறு இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. இதை நிரந்தரமாக குணமாகுமா ஆகாதா, இதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி ஒரு கவலை. இன்னொரு கவலை, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தொழிலும் வாழ்க்கையும் சீராக அமையலை, அதை சரி பண்ணி கொடுத்து கொண்டுங்கிறத பற்றி ஒரு கவலை. அடுத்ததாக உன்னுடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டமாகி சில பேர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கு, அவைகளை மீட்டி தரணும் என்பது 2வது. 4வதாக நீ கொஞ்சம் கடன் பட்டிருக்க அறிவில்லாமல், அதை கொஞ்சம் மீட்டி தரணும் என்பது இது. வேற என்ன வேணும்? இந்த 4 போதும்ல. கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம், நம்ம போயிட்டு வா. வாடா, சந்தோஷமா செய்வோம். கர்மசாமி, பிப்ரவரி மார்ச் 22ஆம் தேதிக்கு மேல் புதுமையாக ஒரு தொழிலை நீ தொடங்கு. என் பேரை போட்டுக்கா, அசத்துவோம். லட்சமா உனக்கு வருமானத்தை வர வரைக்கும் உன் பிள்ளை குட்டியை காப்பாற்றி தரேன். இப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி உன் வீட்டுக்கு வரார, என்ன காரணம்? அவர்கிட்டயே சண்டை போட்டு இல்லையா? போயிட்டு வா, ஒரு முறை எங்கள் அப்பனை போய் பார்த்துட்டு வா. நானும் உனக்கு செல்வத்தை தந்திருக்கேன், நல்லா இருடா, நிறைந்த பாக்கியத்தோடு வாழ்வேன். இந்த மகனே, வெற்றி அடைந்து கொள், வெற்றி அடைந்து கொள், நல்லா இரு. இந்த பணத்தை முதல்ல அங்கே வையுமா, அன்னதானத்துக்குரிய பணம் யாருக்கும் பேரக்கூடாது. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் சொல்லுமுன்னே வாரிய, நான் வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தை சரி பண்ணி கொடுன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வியாபார ஸ்தாபனம் யாரு? என்னடா வியாபாரம் வச்சிருக்க சில பேரா? புரியல எனக்கு ஒன்றும். ஓ, அது வியாபாரம் தானா? கால் வந்துட்டு. இது யாரே? அப்படியா? தூங்காத 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 தூங்கா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. தொழிலுக்கு ஆஃபர் நிறைய வருது, இடம் அதுக்கு தகுந்தாற் போல இல்லைன்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? அப்போ அந்த இடத்தை நான் புதுமைப்படுத்தி தரவா அல்லது இதே இடத்துல ஓகே பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை கொஞ்சம் ஒன்று. இது போக இந்த தொழிலை நம்பி நிறைய பேர்கிட்ட கை நீட்டிட்டேன். என்ன நீட்டிட்டேன்? பணத்தை வா 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 வான்னு அளவில்லாமல் உள்ளே வாங்கி போட்டுட்டேன். எப்படி அடைக்க போகிறேன்? இந்த தொழிலை வச்சு அடைக்க முடியுமா? இதை ஓட்டி கொண்டு வந்துடலாமா? இல்லை எங்கேயும் நம்ம தலைமுறைவாக போக வேண்டிய தலைவிதி ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கா இல்லையாடா மகனே? கால் வந்துட்டு வா. எதுக்கு அப்படி ஆகணும்? நம்ம பிள்ளைய நம்ம காப்பாற்றுவோம். என்னடா அப்படி சொல்லி என் பிள்ளைய பாரு, தங்கம் தங்கம். இதற்கு இடையில உங்க 2 பேருக்கும் ராத்திரி தூக்கமே கிடையாது. ஓயாத சர்ச்சை, ஓயாத மனவேதனை, சரியாக மன நிம்மதியோடு சாப்பிட முடியல. இந்த மாதிரி நிலைகள்லாம் நடக்கு. எப்படி நம்ம வாழுவோமா அல்லது சூசைட் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறத பற்றிய சிந்தனை ஓ மண்டையில். இந்த விஷயமெல்லாம் தப்பு, இந்த எண்ணமே வரக்கூடாது. அதனால் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு நான் பணம் தந்துட்டா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்களா? ஆயிடுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் நட்பு கொஞ்சம் தப்பானது. நம்முடைய நட்பை நம்மளை தீய வழிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். உண்மையா இல்லையாடா? அப்போ சொல்லு, தப்பு இருக்கா? அதனால் நட்பை கொஞ்சம் குறைத்து கொள்வோம், தொழிலை வளர்த்து கொள்வோம். பணம் தந்துட்டா போதும்ல உங்களுக்கு. இன்னும் ஒரு முறை குடும்பத்தோட காலில் விழுட்டு வாங்க. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? என்ன சொல்லுவோமா வேண்டாமா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 2 வீலரா உன் கடை பக்கத்தில் நிறைய வந்து நிற்கி. என்ன விஷயம்? என்ன ஷாப் அது? அதனால நிறைய வண்டி வாங்குறோமா உன் ஏரியாவில் கிடக்க, உன் கடைக்கு தான் வருது நிறையவே கண்ணு போடுவாங்க போயிருக்கு. என்னடா செல்வங்கள் கிடைக்கும். நல்லா இரு, ஆனந்தமா இரு மகனே. ஓடா, நல்லாரு நல்லாரு. வாடா, இந்த பையன் நல்லா படிச்சு வருவான், கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுவான். கண்ண போடா, பக்கத்தில் வாடா.
உள்ளுறுப்புகள் பாதிக்காது. தைரியமாக என்ன செய்தவனுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்காதுன்னுட்டேன். நுரையீரலை பற்றியே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரியாயிருவான். 3.5 மாதத்தில் நல்லா ஆயிடுவான். ஓடுறா. இப்போதைக்கு சொல்லவே இல்லை, போயிட்டு வா, அடுத்து பேசுவோம். உண்மையை தானே சொல்ல முடியும். நீ கஷ்டப்படுங்கிறதுக்கு நான் ஒரு பொய் சொல்லட்டுமா? கர்மசாமிக்கு சரி, எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கு, பணம் ஒரு பக்கம் இருக்கு, அது என்னன்னு காட்டுருவோம். எப்பா, சென்னையில் நான் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு எனக்கு இன்னும் பணம் வரல, ஏதோ அக்ரிமெண்ட்டை போட்டு அமௌண்ட் செட்டில் ஆகலன்னு சொல்லி யாருப்பா அது? அக்ரிமெண்ட் ஒரு இடத்துல இருக்கு, பணம் செட்டில்மெண்ட் ஆகலன்னு கேட்டது யாரு? யாரியா நீங்க? என்னப்பா நான் என்ன செய்ய? அதுக்கு நான் கூப்பிட்ட ஆளு நீங்களா? இல்ல, நீங்க பார்க்க வந்து எந்த ஊர் உங்களுக்கு? மெட்ராஸ். நல்ல மெட்ராஸ். இடையில புகுந்து விட்டார், குறிய தள்ளு. சரி இருங்க, வாயை குறைங்க, அடுத்து நான் பேசணும்ல. கர்மசாமி, ஆமா, சென்னை மாநகர் என்னுடைய வீட்டை நிம்மதி இல்லாம இருக்க வச்சிருக்காங்க. வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்தது யாரு? என்ன வீடுப்பா? குடும்பத்துல எல்லாருக்குமே நிம்மதி அந்த உலகமே கிடையாது. அந்த வார்த்தைக்கெல்லாம் அங்க பதில் இல்ல. வீடு சம்பந்தமா குழப்பம் அடைந்தது யாரு? என்னடா வீடு? கால் வந்துட்டு வா. குடும்பத்துல குழப்பம் உலகத்துல எவனும் பிறந்திருக்கானா? உலகமே பிரச்சனையில மிதந்துகிட்டு இருக்கியா? இன்னொரு கால் வந்துட்டு வா. உண்மையா இல்லையாடா? எந்த உள்ள பூத்துல நடக்குமாங்க? கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடு கட்டணுங்கிற ஆவல்ல நிறைய பணங்கள், கடனும் வேதனையும் இருக்கு. இருக்கா? பக்கத்துல பெரிய பாளையத்தம்மா கோயில் இருக்காடா? இருக்கலாம். வந்து நிக்கிறாட. அந்த வீட்டை வந்து வளர்க்க முடியுமா? அது முழுமை ஆகுமா? முழுமை ஆகாம போயிருமா? அப்படி ஒரு இடைஞ்சல் சொந்தத்தாலும் சட்டத்தாலும் இருக்குங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல. கால் வந்துட்டு வா. ஆரஞ்சு போடு. வேற என்னடா வேணும் உனக்கு? இப்ப வீட்டை முடிக்கணுமா கல்யாணத்தை முடிக்கணுமா? கால் வந்துட்டு வா. பொண்டாட்டி கூட்டு போய் எங்க போய் தூங்குவ? முதல்ல வீட்டை முடிப்போம். என்னமா அணிஞ்சிட மாட்டேங்கிய? கர்மசாமிக்கு கர்மசாமி இவன் யோசிக்கானே, அதுக்கு என்ன செய்யலாம் நம்ம? அப்படியா? நீ சொல்றது நான் கேட்கிறேன், என்ன செய்யணும்? அப்படியா? லோன் யார்கிட்டையும் கேட்டிருக்கியா? எங்க கேட்டிருக்க? இந்தா அதை போட்டு தந்தோன்னு மேல இருந்து ரெக்கார்டு வந்தாச்சு. அசத்து லஞ்சம் தான் கொஞ்சம் கூடுதல் கொடுக்கணும், கொடுத்துக்கா, வாங்கிக்கா. அடுத்தது நாளாச்சு. போ. தாத்தா மட்டும் அதை பத்தி கவலைப்படாத, அந்த ஆத்மா சாந்தமாயிரும். நான் பார்த்துக்கிறேன், தைரியமா இரு. ஓ, நல்ல பையன்டா. அன்னதானம் சாப்பிடாம போயிடாத, பசிப்புற தாங்க முடியாது உனக்கு. என்ன கர்மசாமி? ஆமா. அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். தாராபுரம். இப்ப கால் வந்துட்டு வாங்க. மருத்துவ ஆராய்ச்சி பார்த்தீங்களா? உனக்கு என்ன சொன்னாங்க? கவுண்டிங் பத்தி யாருக்கும் சொல்லலையா? சொல்லலையா? கிவி ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, ஒரு வாரத்துக்கு 2. நீ மட்டும் சாப்பிட்டு, இவன் சாப்பிட வேண்டாம். சரியா? குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஏற்றுக்கிடுவீங்களா? என்ன பேர் வைப்பீங்க? கற்பகவல்லின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா அடுத்த குளிப்பு உனக்கு குழந்தையாக இருக்கும். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாரு, புண்ணியமாரு, நல்லா இருமா, பயப்படாம இரு. ஒரு மன தாக்கம் இருக்கு, கவலைப்படாத, தைரியமா. அதே தாராபுரம். கால் வந்துட்டு வரலாம். என்னடி கண்ணடி கண்மணியே,
வாங்க, என்ன வேணும்? அங்கிருந்து வரும்பொழுதே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். அவனுக்கு தொழிலை இந்த ஊரில் கொடுப்போமா வெளியூரில் கொடுப்போமான்னு. எந்த ஊரில் வேணும் தொழில்? எந்த வெளிநாட்டிலையா? எதுவும் வருத்தப்படுவீங்களா? நான் எதுவும் சொல்லிட்டா வருத்தப்பட்டுருவீங்களான்னு. வருத்தப்படக்கூடாது சாமி அப்படின்னு நினைக்கிய. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிப்போச்சு எனக்கு. என்னது ஆகிப்போச்சு? என்னது? ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. செலவுகள் ஓவர். டக்குன்னு பார்த்து மனதுக்கு சரியில்லாமல் இப்போ இருக்க கம்பெனிலேருந்து ரிலீஃப் ஆகிறத மாதிரி நிலைமை ஆகிடுது. உண்மையா? அதுக்கு யார் காரணம்னு பார்த்தேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் காரணம். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தேன். உடனே உன் உள்ளத்தில் கருப்புசாமி அது ஆம்பளையா பொம்பளையான அலையடிக்கலாம். என்ன பொம்பளை தான் சொல்லிட்டா நீ இணைஞ்சிட போற? கால் வந்துட்டு வா. அதனால இப்ப அடுத்து ஒரு கம்பெனியை தேடி பெங்களூருக்கு அனுப்புனா நம்ம பிள்ளை நம்ம கையில கிடப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. என்னப்பா நல்லாக்கி தாரேன். இந்த மாதம் லாஸ்ட்டில் ஒரு கம்பெனி வருது. அதில் வேலையும் கிடைச்சிரும், வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தந்துடுறேன். உடம்புல எதுவும் நோய் இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்பப்போ வரக்கூடியதை வச்சு நிரந்தர நோயின்னு நினைக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ கொஞ்சம் கடன்கள் மன வருத்தங்கள் இருக்கு, அதை தீர்த்து தந்தா போதும்ல. அந்த வேலையும் வாங்கி தரேன், கடத்தையும் தீர்த்து தரேன். கல்யாணத்தை என்ன செய்யலாம்? நான் கேட்குற அர்த்தத்தோடு கேட்குறேன். கல்யாணத்தை என்ன செய்யலாம்? அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்க. நான் ஒரு விவரமான ஒரு கேள்வியை கேட்கேன். கல்யாணத்தை என்ன செய்யலாம்? கல்யாணம் முடிச்சு வச்சதை என்ன செய்யலாம்? அந்த மகனுடைய மனதை தெளிவாக்குதேன், சந்தோஷமாக்கி தொழிலை இந்த மாதமே கொடுக்குறேன்ப்பா. இந்தா உனக்கு காசு பணம் அத்தனை வரவசரும் பார்க்க வைக்கிறேன், வழிவகுத்து தாரேன். இந்த மாதமே போய் தொடங்கிக்காங்க, நல்லா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க. அடுத்த சந்திப்பில் அதை குணமாக்கிறதேன். அவ்வளோதானே? அன்னதானம் சாப்பிட்டுக்க சரியா போயிருவீங்க. கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம். விழுப்புரம். யாரு விழுப்புரம்? நீங்க கணவன் மனைவியா? கேட்டு பார்ப்போம். வீட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிடுதோம்னு சொல்லி வந்தது யாரு? வீட்டுக்குள்ள எதுவும் பெண் தெய்வம் வச்சிருக்கீங்களா? கன்னி தெய்வம் இருக்கா? அங்காளம்மன் கால் வந்துட்டு வரலாம். அது ஆம்பளையா? அப்ப அங்காளம்மன்ங்கிறது என்ன எப்படி நம்மளை குழப்புறாங்க பார்த்தீங்களா? ஏன் நாட்டில் இல்லையா? அவன் என்ன நினைக்கிறானா, செத்து போன பொம்பளையில் தெய்வமா இருக்குமே அதை சாமி சொல்லுதார் போலுக்குன்னு நீ நினைச்சுக்கிட்ட. சரியா மகளே? அதான் நான் பெண் தெய்வம்னு சொன்னேன். பெண் தெய்வம் அம்மன் தெய்வம். பக்கத்தில் வாங்க. ஆதி அந்தமில்லாத அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை எல்லாம் வல்ல வள்ளலாருடைய ஆசி உங்க குடும்பத்துக்கு இருக்கு. வள்ளல் பிரானுடைய ஆசி குடும்பத்துக்கு இருக்கு. புரியல? வீட்டில் இருக்காரா? அதான் சொன்னேன், வள்ளலாருடைய ஆசி உங்க வீட்டில் இருக்கு. எம்பெருமானே அதான் அருள் பெருஞ்சோதியே தனி பெரும் கருணை. ஆனா கருப்பசாமி தானம் தர்மத்தெல்லாம் வணங்குறதுனால அவரை ஒரு தெய்வமா வணங்கணும். இப்போ என் உடம்புல ஒரு பக்கத்து நரம்பெல்லாம் சோர்ந்து என் கையும் காலும் சரியா இயங்காத நிலைக்கு வந்துருச்சு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். சுவாமியே வா. ஏன்பா கண்ணீர் விடுத?
இயற்கையால் ஏற்பட்ட இந்த விளைவு ஒரு பக்கத்து நரம்புல கை சரியா இயங்க மாட்டுக்கு, கால் இடுப்புக்கு கீழே சரியா மரமரத்த தன்மையும் சூழ்நிலையும் இருக்கு. வலது பக்கம் சோர்ந்தால் அது வாதத்தின் தன்மை, இடது பக்கம் சோர்ந்து விட்டால் செயற்கையால் வந்த விளைவு. இப்ப இடது பக்கம் தான் சோர்ந்திருக்கு, உண்மையா இல்லையா? இடது பக்கம் சோர்ந்ததுனால நிச்சயமாக ஏதோ ஒரு தீய சக்தியின் தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை. அது ஏன் ஏற்பட்டுச்சு கருப்பசாமி? ஏழையா இருந்தாலும் மண்ணும் இடமும் சம்பந்தமான போட்டி பொறாம உங்க குடும்பத்துல நிறைய, உண்மையா? அந்த போட்டி பொறாமையில செய்யப்பட்ட இந்த குழப்பம்தான் இந்த பாதிப்புக்கு காரணம். அதனால இதை குளமாக்கி தந்துருதேன். இப்போ உங்க பணங்கள் கொஞ்சம் நஷ்டமாகி நீங்களும் இப்ப கடன் பட்டு இருக்கீங்க, அந்த கடனையும் தீர்த்து தாரேன். தொழில் பார்க்க வழி இல்லாத வேதனையும் நடக்கு, இதை வழிவகுத்து தந்துருதேன். வேற என்ன மகனே வேணும்? பக்கத்துல வா, கண்ணை மூடிட்டு உட்கார், பக்கத்துல வா. கையை கோரு, இந்த கையை கோரு, கண்ணை மூட. சரி, காலில் வந்துட்டு வா. ஏய் பொம்பளை அங்கே இரு, எதையாவது கொடுத்து உள்ள வரலாம்ல தெங்காசி வேதம்புதூர், அதை சொல்லிட்டு இங்கே வத்தலாம்னு நினைக்கிறீங்க. வா. கர்ப்பப்பையை பார்த்தேன், இடது புறத்தில் கீழே தள்ளி ஒரு சிறிய 2 மிளகு தண்டி உள்ள ஒரு வீக்கத்தில் கட்டி இருக்கு. இந்த கட்டியை ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா சரியாயிரும், வளர்ந்தாச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வருங்கிற வார்த்தையை மருத்துவருடைய வாக்கில் இருக்கு. சரிண்ணா? அதனால் ஒரு மைனர் ஆப்ரேஷனை பண்ணி உன்னை காப்பாற்றிடுவோம். நீ ஆப்ரேஷன் பண்ணாமலே கருப்பசாமி எனக்கு கரைச்சி வச்சிடணும் அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வச்சுருக்க. இந்த பிறவியில் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற விதியே இருக்குன்னு உத்தரவாயிருக்கு. அதில் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லியாச்சு. இந்த மைனர் ஆப்ரேஷனுக்கு பணமும் கிடைக்கும், உனக்கு ஆபத்து இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். நல்லாக்கி தந்தா போதும்ல, காலில் விட்டுவா. மூட நம்பிக்கை சொல்லக்கூடாது, என்னடா? மூட நம்பிக்கை சொல்லக்கூடாது. நல்லதையே செய்வோம், உண்மையவே செய்வோம். கூப்பிடு கருப்பசாமிய, வா பக்கத்தில். இந்தா குடமாக்கி தரேன். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால உங்களுக்கு நான் காசை அள்ளித்தாரேன். இந்தா செல்வாக்காரு, நல்லாரு. உன் பையனால ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் என்னன்னு பார்த்தேன். சட்டப்படி யாரும் விசாரிக்க வருவாங்களோங்கிற ஒரு பயம். அப்படி வராம காப்பாற்றி தந்துருங்க. படிக்க வச்சு தரேன், நண்பர்களை நீக்கி தரேன், நல்லாக்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. கேட்க வச்சு தரேன். அதான் ஒரு வார்த்தையை உள்ள போட்டேன், சிந்திக்கலையா? என்ன சிந்தனை? சட்டப்படி விசாரணை வராம காப்பாற்றி தாரேன். போயிட்டு வாங்க. அதே விழுப்புரத்து எல்லை கருப்பசாமி யார் பார்த்துருக்கா? விழுப்புரம் இயற்கை உலகமே தூய்மையானதென்று ஏது மொழிந்தாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே, நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது. இதில் யாரு கிறிஸ்தவர்? நீ கால் சொல்லலாம். கொஞ்சம் கண்ணை மூடு, என்னன்னு கேட்குறேனா? பேனா இருக்காடா தம்பி? குடுறா, பேனா குடுறா, பார்க்குறேன். கண்ணை மூடுறா. இந்தா